என்ன அப்படி பாக்குற? நமக்கும் வெண்பாக்கும் இருக்கிற லவ்வ பத்தி இன்னொரு இவ வீட்ல போட்டு உடைச்சிருப்பா, கத்தி கலாட்டா பண்ணிருப்பா. பெரிய கலாட்டாவே ஆயிருக்கும்னு நினைச்சுதானே வந்திருப்ப. ஆனா அப்படிலாம் எதுவுமே நடக்கலையேன்னு நினைக்கிறியா? என்னால அப்படிலாம் செய்ய முடியாது கவின். ஏன்னா உனக்குதான் என் மேல லவ் இல்லையே தவிர என் மனசுல உன்னை தவிர வேற எதுவுமே இல்லை. ஆனா நீயும் வெண்பாவும் லவ் பண்றதை ஏத்துக்கிட்டான்னு மட்டும் தப்பு கணக்கு போடுறாத, சரியா? நான் செத்தாலும் அது நடக்காது, இந்த ஜென்மத்துல நடக்காது. உனக்கு கல்யாணம்னு ஏதாவது நடந்தா அது என்னோட மட்டும் தான் நடக்கும். 2 பாயிண்ட். ஒன்னு, இன்னொரு தடவை நீ வெண்பாவை மீட் பண்ணாலோ பேசினாலோ இல்ல அவளோட பழகுனது தெரிஞ்சாலோ நான் அவளை கொன்னுடுவேன். செகண்ட் பாயிண்ட், என்ன நீ லவ் பண்ணல, எனக்கு கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன்னு வை, நான் சூசைட் பண்ணி செத்துருவேன். இதுக்கு மேல நீ முடிவு பண்ணிக்கோ. பட் மூணாவதாவும் ஒரு விஷயம் உண்டு. of course, the first and foremost thing, I love you Kavin. உன்ன மன்னிக்க நான் யாரு? நான் என்ன உன் அம்மாவா? அம்மாவா நினைச்சிருந்தா நீ இப்படி ஒரு துரோகம் பண்ணிருப்பியா? சறுக்கி விழறது சகஜம் என்பா. திரும்ப எந்திரிச்சு நம்ம குறிக்கோளோட நடக்க ஆரம்பிச்சா அதுவே போதும். ஹேய் பொண்டாட்டி, உன் கால் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை இப்போ. எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் காலிங். சொல்லு, என்ன மேட்டர்? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். என்ன வேணா பேசு, எவ்வளவு வேணா பேசு, அன்லிமிட்டெட் டாக் டைம் தான். இல்ல சார், நான் நேர்ல பேசணும். கொஞ்சம் கிளம்பி வர முடியுமா? ஹேய், என்னாச்சு? எப்படியும் நேர்ல வந்தீங்கன்னா சொல்லதான் போறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் கிளம்பி வாங்க. சரி, எங்க வரணும்? வீட்டுக்கு வந்துட்டா? தெருமுனையில நான் வெயிட் பண்றேன் சார், அங்க வாங்க. ஓகே, பாய். அங்கிள், நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். மாப்பிள, என்னடா இது? இந்த அவசரத்துல கிளம்பி போறான். ஒருவேளை யாழினி சொன்னது கரெக்டா இருக்குமோ?
ஹே வெண்பா, நீ இன்னைக்கு கால் பண்ணுவோம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? ஆமா, எதுக்கு இப்படி ரோட்ல நின்னுட்டு இருக்க? வா, ஏதாவது போய் காஃபி ஷாப்ல போயிட்டு காஃபி சாப்பிட்டே பேசலாம். போதும் சார், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கு. உங்க விஷயத்துல நான் ஆல்ரெடி அந்த பாயிண்ட கிராஸ் பண்ணிட்டேன். விட்டுருங்க சார், திரும்ப திரும்ப என்ன தேடி வராதீங்க. இத சொல்லதான் நான் உங்களை கூப்பிட்டேன். லூசா நீ? ஆமா, லூசு தான், மென்டல் தான். அப்படிதான் இவ்ளோ நாள் நான் இருந்திருக்கேன். ஏன்னா என் வீடு, என் சித்தி, என் அப்பா, என் வீட்டு பிரச்சனைன்னு தூக்கி சுமக்க எனக்கு இவ்ளோ இருந்தப்போ உங்களையும் சேர்த்து சமாளிச்சிருக்க மாட்டேன். எவ்ளோ தடவை நான் உங்ககிட்ட சொன்னேன், இதெல்லாம் வேண்டாம் சார், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, என்னை விட்டுருங்க, என் வழியில வராதீங்கன்னு எவ்ளோ தடவை சார் நான் சொன்னேன். கேட்டீங்களா நீங்க? சார், எனக்கு என் சித்தி கடவுளுக்கும் மேல. சின்ன வயசுல அனாதையா என் அப்பாவும் அம்மாவும் என்ன பெத்து போட்டு கை கழுவிட்டு போயிட்டாங்க. என் சித்தி தான் சார் என்னை தூக்கி வளர்த்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க போடுற சாப்பாடு தான் சார் நான் சாப்பிடுறேன். நன்றின்னு ஒண்ணு வேணாமா? விசுவாசம்னு ஒண்ணு வேணாமா? கட்டிட்டு விட்டு வெண்பா, நான் அதெல்லாம் எனக்கு அது கூடாதுன்னு சொன்னா? இல்ல, ஆனா நீங்க குறுக்க வர்றது எனக்கு இடைஞ்சலா இருக்கு. காதல்னு நீங்க சொல்றது ஏன் தகுதிக்கு அதிகமான விஷயம் சார். எனக்கு தேவையெல்லாம் என் சித்தியோட நிம்மதி, அவங்களோட சந்தோஷம். என் குடும்பம் செதறி போக கூடாதுன்னு மட்டும்தான் நான் நினைக்கிறேன். அரைஞ்சிரும். இப்போ உன் குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி நான் அதை செஞ்சேனா? என்ன சார் செய்யல? திரும்ப திரும்ப என்ன கட்டாயப்படுத்தி என்னை இழுத்துட்டு போறதும், தனியா மீட் பண்ணி பேசுறதும், அதிரடியா எங்க வீட்டுக்குள்ள வரதும், எல்லாருக்கும் சந்தேகம் கொடுக்கற மாதிரி பண்றதும் இனஃப் சார். யானி மேடம் உங்களுக்காக பிறந்தவங்க, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. இன்னொரு தடவை என்ன இதை சொல்ல வைக்காதீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஏய், உங்ககிட்ட யார் இப்ப என்ன சொன்னாங்க? திடீர்னு இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க? யாரும் எதுவும் சொல்லல, நானா தான் சார் பேசுறேன். இத சொல்லதான் நான் உங்களை இங்க வர சொன்னேன். நான் சொல்லிட்டேன், நான் கிளம்புறேன். ஏய் வெண்பா, 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 யாரோ உங்ககிட்ட எதையோ சொல்லிருக்காங்க. அவங்க யாருன்னு சொல்லு, அவங்ககிட்ட போய் நான் பேசுறேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. என் சித்திக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. என் வளர்ப்பு தப்பாயிடுச்சேன்னு அவங்க கதறின கதறல் என் கண்ணிலேயே நிக்குது சார். ஏன் சார், ஏன் சார் எனக்கு இப்படி ஒரு அவமானம்? என் சித்திக்கு எதுக்கு இப்படி ஒரு கஷ்டம்? நானா சார் கேட்டு, நானா உங்களை லவ் பண்றேன்னு சொன்னேன்? ஒரு நாள், ஒரு தடவையாச்சும் நான் உங்ககிட்ட அப்படி சொல்லிருப்பேனா? ஆமாடி, உன் வாய் திறந்து நீ அப்படி சொல்லலதான். ஆனா உன் மனசுல என் மேல காதல் இல்லைன்னு சொல்லு பாப்போம். இல்ல, போதுமா? நான் போறேன். வெண்பா நில்லு, எங்க போற? நில்லு. விடுங்க சார், கையை விடுங்க, விடுங்க. நீங்க கேட்டதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். சத்தியமா நீங்க என் மனசுல இல்ல. நான் செத்தாலும் இருக்கவோ இருக்காது. என் சித்தி தலை குனிற மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு நான் சந்தோஷமா வாழ்றதை விட என் பொண்ணு தப்பானவ இல்லைன்னு அவங்க நினைக்கிற மாதிரி நான் வாழ்ந்து காட்டணும். அப்படி வாழலன்னா செத்து போயிடலாம். குட் பை. வெண்பா நில்லு. வெண்பா, விடுங்க சார், திரும்ப திரும்ப இப்படி பேசிட்டு இருக்காத. கையை விடுங்க. வெண்பா, விட போறீங்களா இல்லையா? மரியாதை கேட்டுரும். கையை விடுங்க, விடுங்க. ஹலோ, இது லவ் இஷ்யூ. எங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு என்ன? வீட்டுக்கு போங்க எல்லாரும். என்ன லவ் பிரச்சனையா? யார் லவ்வர்? யாரா லவ்வர்? இவ்வளவுதான் உனக்கு மரியாதை. போயிடு.
இனி ஜென்மத்துக்கும் என் மூஞ்சிலேயே முடிக்காது. வலியோடு வழி தேடும் மைனாரண்டு, காதல் உண்டு கண்ணீர் உண்டு. தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் போயிடுங்க. தேங்க்யூ. உண்டு உளி கொண்டு மலை வெட்டு, அது வழியாகி தீரும். நீ துணையாக உன்னை நம்பி போவாய் தம்பி. உளி கொண்டு இருள் வெட்டு, அது விடிவாகி தீரும். ஒரு சிறு பேதை வந்தாள் அப்பா உன்னை நம்பி. மைனாரெண்டு மைனாரெண்டு, வலியோடு வழி தேடும் மைனாரெண்டு, காதல் உண்டு கண்ணீர் உண்டு, கண்ணோடு அச்சம் கொஞ்சம் மிச்சம் உண்டு. உனக்கொரு போறப்பு எனக்கொரு போறப்பு, இருவரை இணைத்தே நடக்குது பொழப்பு. யாரு பெத்தாங்கங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி வளர்க்கணுங்கிறதுல தான் எல்லாமே இருக்கு. என் வளர்ப்பு தப்பு பண்ணாது. மைனாரெண்டு மைனாரெண்டு, வலியோடு வழி தேடும் மைனாரெண்டு, காதல் உண்டு கண்ணீர் உண்டு, கண்ணோடு அச்சம் கொஞ்சம் மிச்சம் உண்டு. யாழ்னி, ஹலோ மேம், உங்க புருஷனை காப்பாத்துறதுக்கு நான் உங்களுக்கு 3 நாள் டைம் கொடுத்தேன். ஆனா இப்ப வரைக்கும் எதுவும் நடக்கல. உங்க வீட்டுக்காரர் ஜெயிலே இருந்து காலத்தை கழிச்சிடணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? என்னம்மா நீ போய் இப்படி பேசலாமா? என்ன தவிர வேற யார் இப்படி பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்க மொத்த குடும்பமும் சேர்ந்து எனக்கும் என் ஃபேமிலிக்கும் ஆப்பு வைக்க பாத்தீங்கல்ல, அதுக்கு பதில் தான் இது. இப்ப நான் எதுக்கு போன் பண்ணேன்னு உங்களுக்கு சொல்றேன். ஒரு முக்கியமான வேலையா வெளிய போயிட்டு இருக்கேன். டிராவல் டைம் போர் அடிக்குதுன்னு போன் கேலரிய சும்மா ஓபன் பண்ணி பாத்துட்டு இருந்தேன். அப்போ அந்த லேடியோட போட்டோ என் கண்ணுல பட்டுச்சு. அத சும்மா என் வேஸ்டா என் போட்டோ கேலரியில வச்சிருக்கணும்னு தோணுச்சு. சரி, அத டெலீட் பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள உங்க ஞாபகம் வந்துருச்சு. இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த போட்டோ உங்களுக்கு வேணுமா இல்ல நான் டெலீட் பண்ணிரட்டா? ஐயோ யாழ்னி, அப்படியெல்லாம் பண்ணிடாதுமா. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. அந்த போட்டோ இருந்தா தான் உன் அப்பாவை காப்பாத்த முடியும். அதை தவிர வேற எந்த ஆதாரமும் என்கிட்ட இல்ல. ஹலோ ஹலோ, அப்பாவை காப்பாத்த முடியும்னு என்கிட்ட சொல்றீங்க? எனக்கு அவரு அப்பா கிடையாது. உனக்கு என்ன கோபம் இருந்தாலும் தப்பு பண்ணாத ஒரு மனுஷன் தண்டனை அனுபவிக்க கூடாதுன்னு நிச்சயமா உனக்கு தோணும். மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ்ற யாரா இருந்தாலும் அப்படித்தான் நினைப்பாங்க. இந்த மனசாட்சி, புண்ணாக்கு, புடலங்கா, இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. அந்த போட்டோ உங்களுக்கு வேணும்னா நான் சொன்ன மாதிரி உங்க பொண்ணு வெண்பா இந்த ஊரை விட்டு போகணும். யாழினி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்க.
நீ கொடுக்க போற அந்த போட்டோ ஒரு நிரபராதிய வாழ வைக்கும், ஒரு குடும்பத்தையே வாழ வைக்கும். காலா காலத்துக்கு அந்த புண்ணியம் உனக்கு இருக்கும்மா. பொன்னியம்மா, எவன் கேட்டான்? எனக்கு என் கவின் வேணும். அதை தவிர வேற எதை பத்தியும் எனக்கு அக்கறை கிடையாது. நிச்சயமா கவின் உனக்குதான். நீதான் கவினோட வாழ போற. நீங்க இப்படியும் பேசுவீங்க, அப்படியும் பேசுவீங்க. ஐயோ கடவுள் சத்தியமா இல்ல. Will you stop it? நான் உங்க புலம்பல் பாட்டை கேட்கவோ இல்ல நீங்க கொடுக்கிற மொக்க ப்ராமிஸ நம்பவோ நான் தயாரா இல்ல. இப்ப நான் அந்த போட்டோவை டெலீட் பண்ண போறேன். ஜஸ்ட் அது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்கு மட்டும்தான் கால் பண்ணேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு வேண்டாம், நான் சொல்றது கேளு. நீ எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ். மை காட், சான்ஸே இல்ல மேடம். உங்க ஹஸ்பண்டுக்கு ஆயுசு கெட்டின்னு தான் நினைக்கிறேன். அந்த போட்டோல இருக்கிற அந்த லேடி இப்பதான் என் கண் எதிரில போயிட்டு இருக்காங்க. இப்ப எனக்கும் அவங்களுக்கும் 10 அடி கேப் தான் இருக்கும். நான் நினைச்சா இப்பவே கூப்பிட்டு நிறுத்தி பேசுவேன். செய்யவா? தயவு செஞ்சது பொண்ணு போக விடாத, இப்பவே நிறுத்து. நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் இப்பவே வரேன். நான் உடனே வரேன். இப்ப நான் எதுக்காக அதை செய்யணும்? யாழினி, யாழினி ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன அழ வைக்காத. நான் உனக்கு கெஞ்சி கேக்குறேன் ப்ளீஸ். வேற வழியே இல்ல மேடம். ஐம் சாரி. எந்த துரோகத்துக்கும் ரியாக்ஷன் இப்படிதான் இருக்கும். இது நீங்க அனுபவிக்க வேண்டிய நேரம். நல்லா அனுபவிங்க. ஐயோ யாழினி, யாழினி, யாழினி. ஹலோ,